ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி, பன்னீர், முந்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா, சோம்பு, 2 ஸ்மால் பீஸ் பட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, ஸ்மால் பிஞ்ச் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், தக்காளி, க்ரீன் சில்லி எல்லாமே வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட்டை அரைச்சி ரெடியாக இருக்குது. ஆனியனும் சாப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பன்னீரும் வந்து பீஸாக ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாயில் எண்ணெய், பட்டர் ஒரு பீஸ் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய், பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண உடனே ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஆனியன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணோம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு கண்ணாடி பதத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கிரேவி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, தக்காளி, ஒரு க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். போட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணுறோம். பன்னீரை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும், ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு பீஸ் பட்டர் வச்சுருக்கோம். நம்ம அந்த பட்டரை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு நம்ம குழம்பு வந்து இறக்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.